நம்ம பர்ன் பற்றி பார்க்க போகிறோம். பர்ன்னா என்னென்னா, இது வந்து ஒரு டிகிரி பர்ன் வந்து பர்னோட டிகிரி பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிகிரி பற்றி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் டிகிரி பர்ன், செகண்ட் டிகிரி பர்ன், தேர்ட் டிகிரி பர்ன்னு மொத்தம் 3 டிகிரியாக வந்து பிரிக்கிறாங்க. சூப்பர்ஃபிஷியலாக இருந்துச்சுன்னா, பார்ஷியல் திக்னஸ் டீப்பாக இருந்துச்சுன்னா, ஃபுல்லி திக்னஸ் மோர் டீப்பாக இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிகிரி ஆஃப் பர்ன் பார்க்க முடியும். இப்போ வந்து பெயின் பார்த்தோன்னா வந்து ரிசல்டன்ட் பெயின், அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் பெயின், அதுக்கப்புறம் வந்து லெஸ்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் லெஸ் நோ பெயின் வந்து நோ பெயின் அண்ட் நம்னஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே அதாவது ரொம்ப பெயினாக இருக்கும். மோர் ஆப்சஸும் வந்து ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஆப்சஸ் வந்து இருக்குது அந்த பெயினில் அப்படின்னா வந்து கொஞ்சம் தேர்ட் டிகிரி செகண்ட் டிகிரி பெயின் லெஸ் பெயினாக இருக்கும், நோ பெயினாக இருக்கும், நம்னஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து தேர்ட் டிகிரி பெயினாக இருக்குது. இப்போ வந்து ஏரியா இன்வால்மெண்ட் வந்து எபிடெர்மிஸு, இது வந்து எபிடெர்மிஸ்லேயும் பார்ஷியல் டெர்மிஸ்லேயும், இது வந்து எபிடெர்மிஸ்லேயும் ஹோல் டெர்மிஸ்லேயும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீலிங் பார்த்தோன்னா வந்து 3 to 5 டேஸில் ஹீல் ஆயிரும், 10 to 20 டேஸில் ஹீல் ஆயிரும், 3 to 5 வீக் வந்து ஹீல் ஆகுது, 3 to 5 வீக் வரைக்கும் ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்காரும் வந்து இதில் வந்துடுது. இதெல்லாம் வந்து என்னதுன்னா டிகிரி ஆஃப் பர்னில் வந்து டெப்த்தை வந்து குறிக்கக்கூடியது. இப்போ வந்து பர்னுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பர்ன்னா என்ன அப்படின்னா, பர்ன் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் பர்ன் வந்து டெஃபினிஷன் வந்து இட் இஸ் அன் இன்ஜுரி ஆஃப் த ஸ்கின் ஆர் அதர் ஆர்கன் டிஷ்யூ இஸ் primarily caused by heat, radiation, electricity and friction. Contact with the chemical. அதனால் பேர்னு காண்டாக்ட் வித் கெமிக்கலாக இருக்குது. த பேர்ன் இஸ் அ டைப் ஆஃப் கொயாகுலேட்டிவ் நெக்ரோசிஸாக வந்து கொயாகுலேட்டிவ் நெக்ரோசிஸ். பேர்ன் இஸ் அன் இன்ஜுரி ஆஃப் த ஸ்கின் அண்ட் அதர் ஆர்கன் டிஷ்யூ இஸ் primarily caused by the heat, major radiation, electricity, அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன் இருக்குது, ஃப்ரிக்ஷன் காண்டாக்ட் வித் தி கெமிக்கல். அதுக்கப்புறம் வந்து டெஃபினேஷன், ஒரிஜினல் டெஃபினேஷன் இதுதான். caused by the heat and transferred from the sources of the body. The burn is never occur in the temperature is less than 44 degree Celsiusக்கு கீழே உள்ளது வரைக்கும் பேர்ன் வந்து அக்கர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பேர்ன் வந்து பேர்ன் கிளாஸிஃபிகேஷன் டு பிளெயின் பேர்ன், தெர்மல் பேர்ன், எலக்ட்ரிக்கல் பேர்ன், கெமிக்கல் பேர்ன். பிளெயின் பேர்ன் வந்து தெர்மல் பேர்ன் வந்து என்னதுன்னா இட் இஸ் அ பேர்ன். அதுக்கப்புறம் வந்து தெர்மல் பேர்ன் வந்து ஃப்ளேம்னாலையும் ஒரு சாலிடு பேர்ன். இது வந்து என்னென்னா ஒரு பேர்ன்ட் பை மாய்ஸ்ட் ஹீட்டு ஸ்டீம்னால் வரக்கூடிய ஒரு பேர்ன் வந்து சாலிடு பேர்னுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் மூலிமா பேர்ன் வந்துருக்குங்களா அது. எலக்ட்ரிக்கல் பேர்னை வந்து 2 டைப் இருக்குது, லோ வோல்டேஜ் இன்ஜுரி, ஹை வோல்டேஜ் இன்ஜுரி. அதுக்கப்புறம் வந்து ஏசிஆர் கான்டாக்ட், அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் பேர்னுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஏசிஆர் ஆர் கான்டாக்ட் பேர்னு. லோ வோல்டேஜ் இன்ஜுரியில் வந்து 1000 மெகாவால்ட் வந்து இருக்குமா. இப்போ லெஸ் தென் அதுக்கப்புறம் வந்து 1000 மெகாவால்ட்டு. இப்போ வந்து இது வந்து கிரேட்டர் தென் 1000 மெகாவால்ட்டு. இது வந்து கான்டாக்ட் பேர்ன், கண்டிப்பாக டெத்து தான். இப்போ வந்து கிளினிக்கல் பேர்ன், கெமிக்கல் பேர்னுன்னு பார்த்தோன்னா வந்து ஆசிட் அண்ட் அல்கலோசிஸில். ஆசிடில் வந்து HCl, H2SO4, இதுக்கப்புறம் வந்து நைட்ரிக் ஆசிட், HNO3 அதெல்லாம். இப்போ வந்து அல்கலோசிஸ் பேனில் வந்து LiBa, NaOH, அதுக்கப்புறம் NH4OH இது எல்லாமே வந்து அல்கலோசிஸ் பேனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அல்கலோசிஸ் பேனுன்னு சொல்கிறாங்களா. இப்போ வந்து கிரேடிங், அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து வேல்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூல் வந்து என்னதுன்னா ரூல் ஆஃப் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்ஸ் ரூல் வந்து ரூல் ஆஃப் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேல்ஸ் WALLAC வேல்ஸ் ரூல்னு சொல்கிறாங்க. இந்த ரூல் வந்து ரூல் ஆஃப் 9. இது வந்து த பேர்ன் ஆர் அதுக்கப்புறம் வந்து இந்த டேர்ம் ஆஃப் த பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து பாடி சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து BSA அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி சர்ஃபேஸ் ஏரியாவை வச்சு கண்டுபிடிக்கிறது. இது எக்ஸ்டெண்ட் ஆஃப் த பேர்ன் பற்றி. இப்போ வந்து ஹெட் அண்ட் நெக் 9, ரூல் 9 ரூல் ஆஃப் 9ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெட் அண்ட் நெக் 9, அப்பர் லிம் ரைட் அப்பர் லிம், லோவர் அதுக்கப்புறம் லெஃப்ட் அப்பர் லிம் வந்து 9, ட்ரங்க் வந்து அப்பர் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ட்ரங்க் 9. அதுக்கப்புறம் லோவர் லிம்மில் வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்குது. லோவர் ரிம் ஆன்டீரியர், லோவர் ரிம் போஸ்டீரியர் 9. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் இதெல்லாம் 9 போட்டுட்டோன்னா வந்துடுது. அப்பர் லிம்பு, லோவர் லிம்பு, ட்ரங்க்கு, அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் நெக்கு.
அப்படின்னு போட்டுடணும். ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் வந்து ட்ரங்க்கில் வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இருக்கும், லோவர் லிம்ப்லேயும் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து 1%. இப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் வூண்டு வந்து பார்க்க போகிறோம். இப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் வூண்டில் வந்து என்னதுன்னா, இந்த வூண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவல் ஆஃப் ஆல் பேர்ன்டு, அதுக்கப்புறம் வந்து ஆல் பேர்ன்டு கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஒரு கோல்டு வாட்டர் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டெரிலைஸ்டு, அதுக்கப்புறம் ஹீட் அண்ட் மாய்ஸ்ட் செல்லில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிகிரீஸ் தி அப்புறம் ஹிஸ்டமின் வந்து கம்மி பண்ணுவாங்க பாடியில், இது எடிமா வரக்கூடாதுன்னு. ஹாஸ்பிட்டலைசேஷன் படி வென்டிலேஷன் வந்து கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் வென்டிலேஷன் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து வென்டிலேஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் த டெப்த்தை வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் த பர்ன் பண்ணி அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபோலிஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் யூரினரி கத்தீட்டர் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரயில்ஸ் டியூப்பும் போடுவாங்க, பெப்டிக் அண்டு அதுக்கப்புறம் வந்து கர்லி அல்சருக்கு வந்து ரயில்ஸ் டியூப் போடுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் பிளாஸ்மா கொடுப்பாங்க. ரிங்கர் லாக்டேட் சொல்யூஷன் கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தி பார்க்லேண்ட் அண்ட் மைமர், அதுக்கப்புறம் பார்க்லே ஃபார்முலா படி, அதுக்கப்புறம் வந்து பார்க்லேண்ட், மியூமர் அண்டு பார்லே ஃபார்முலா படி கொடுப்பாங்க. ட்ரீட்டட் வித் தி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுப்பாங்க. ட்ரீட்டட் பை ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபாடியில் வந்து டிடி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. டிடி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் வந்து கொடுப்பாங்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபாடி, டிடி இன்ஜெக்ஷன், அனலைசிஸ் பண்ணி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் கொடுப்பாங்க. வூண்டு மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக உள்ள மேனேஜ்மெண்ட்டு இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேர்னு. இப்போ வந்து அதில் இருக்கிற வூண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வூண்ட் இஸ் கிளீன்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக் கொடுத்துட்டு ஒரு சால்வெண்ட் அயோடின் வந்து கொடுப்பாங்க. ஒரு சாவ்லான் அல்லது அயோடின் கொடுத்துட்டு ஓப்பன் மெத்தட், க்ளோஸ் மெத்தட் இருக்குது. ஓப்பன் மெத்தட்னா வந்து அதுக்கப்புறம் வந்து வூண்ட் இஸ் அப்ளைடு வித் தி ஆயின்மெண்ட் அண்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஓப்பன், லைட்டாக ஓப்பனாக இருக்கும், அதில் ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வூண்ட் வந்து அப்ளைடு வித் தி ஆயின்மெண்ட் 1% சில்வர் நைட்ரேட்டு டு தி அதை வந்து ஒரு பேண்டேஜாக ரேப் பண்ணுற வந்து க்ளோஸ்டு மெத்தடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வூண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ வந்து ஸ்கின் கிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கின் கிராஃப்ட் அண்ட் ஃப்ளாப்னா வந்து ஸ்கின் கிராஃப்டிங்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் வூண்டு தான். இது வந்து ஸ்கின் கிராஃப்டிங் வூண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் வூண்டு. இந்த வூண்டு வந்து என்னதுன்னா, இந்த ஸ்கின் கிராஃப்டிங்கில் வந்து வூண்டு க்ளோஷர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த காமனஸ்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இது இன்வால்விங் டு த ரிமூவல் ஆஃப் த ஸ்கின் அண்ட் அதர் ஏரியா ஆஃப் த பாடி அண்ட் டு மூவ் த ஏரியாவுக்கு அப்புறம் வந்து இட் இஸ் அ காமனஸ்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டு இன்வால்வ் த ரிமூவல் ஆஃப் த ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் தி அதர் ஒன் ஏரியா ஆஃப் த பாடி அண்ட் மூவ் டு தி டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் த பாடிலேருந்து கொடுக்குறது. பார்ஷியல் திக்னஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பிளிட் கிராஃப்ட், ஃபுல் திக்னஸ் உல்ஃப் கிராஃப்ட்னு ரெண்டாக பிரியுது இந்த வூண்டுலேயே. இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வால்யூம் அதெல்லாம் பார்த்துட்டோம். இதிலே வந்து மார்ஃபின்னு, பெத்திடின்னு, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபாடியிலேயே கொடுக்குறாங்க. பேர்ன்லேயே வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபாடியிலே வந்து இதில் கொடுக்குறாங்க. கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ் இதெல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து செப்டிக் ஷாக் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. மெத்தட் ஆஃப் பூக் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து பார்க்லேண்ட் ஃபார்முலான்னு இருக்குது. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு ஃப்ளூயிட் வால்யூம் வந்து பார்க்லே ஃபார்முலான்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. பார்க்லே ஃபார்முலா, அதுக்கப்புறம் ரிங்கர் லாக்டேட் சொல்யூஷன் கிறிஸ்டல் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாமே இருக்குது. 34 hours வந்து பார்க்குறாங்க. மானிட்டரிங் வந்து டிபெண்டிங் அப்பான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து ஓப்பன் உண்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. அட்வான்டேஜஸ் வந்துட்டுன்னா வந்து செப்டிசீமியா, செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரவிடாமல் தடுக்கலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து பண்ணுறதுனால ஒரு யூஸ்வலாக வந்து 3rd degree பேனை வந்து செப்பரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் கான்ட்ராக்ஷன் வந்து ஹைப்பர்ட்ரோபிக்கை வந்து ஸ்காரை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெத்து வந்து என்ன, அன்கண்ட்ரோல்டு ஹைப்போவால்யூமிக் ஷாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது.
choking, அதுக்கப்புறம் suffocation, respiratory burn அந்த மாதிரி ஹெட் அண்ட் நெக்கில் இருந்துச்சுன்னா வந்து காப்பாற்ற முடியாது. செப்டிசிமிக் ஷாக் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. இப்போ ப்ரோக்னாசிஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து இஸ் டிபெண்டிங் அப்போ அந்த சைட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து பேர்ன் தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபேக்டர் அஃபெக்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஏஜாக இருந்துச்சு, டெப்த் ஆஃப் பேர்னாக இருந்துச்சு, இன்ஹலேஷனில் வந்து நார்கோட்டிக் அதுக்கப்புறம் ஃபோமாக இருக்குது, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து இருக்குது, இதெல்லாமே பண்ணுவாங்க. இப்போ ஸ்கின் கிராஃப்ட்னு பார்த்துட்டோன்னா வந்து ஸ்கின் கிராஃப்டிங்னு பார்த்துட்டோன்னா இப்போ நம்ம ஸ்கின் கிராஃப்டிங்னு நம்ம பார்த்துட்டோன்னா ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கின் கிராஃப்டிங் தானே. ஃபஸ்ட்டு ஸ்கின் கிராஃப்டிங் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸசிவ் ஒரு காமனஸ்ட் மெத்தடாக தான் இருக்குது. ஒரு எக்ஸசிவ் ரிமூவல் ஆஃப் தி ஒன் ஏரியா ஆஃப் த பாடி ஆஃப் த டூ அனதர் ஏரியாவிலேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. டைப் வந்து பார்ஷியல் திக்னஸ்ஸு, அதுக்கு பார்ஷியல் திக்னஸ்னு ஒரு திக்னஸ் இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஹம்பி நைஃப்னால் வரக்கூடிய ஸ்ப்ளிட் த ஸ்கின் கிராஃப்ட், ஸ்ப்ளிட் ஸ்கின் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இல்லைனா அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்ஜின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து தையர்ச் அண்ட் ஸ்ப்ளிட் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் திக்னஸ் வந்து உல்ஃப் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. உல்ஃப் கிராஃப்ட்னு இருக்கும் ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் வந்து உல்ஃப் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கின் கிராஃப்டில் பார்த்தோன்னா வந்து ஸ்கின் கிராஃப்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து இதை முடித்த பிறகு என்னென்னா பார்ஷியல் திக்னஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா பார்ஷியல் திக்னஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபுல் திக்னஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ் அண்ட் பார்ஷியல் டெர்மிஸில் இருக்கும். இது வந்து எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹார்வெஸ்டட் அதுலேருந்து எடுப்பாங்க. என்னென்னா ஹார்வெஸ்டட் யூஸிங் வந்து ஹம்பி நைஃப்னு இருக்கும். இது வந்து ஆர்டினரி இப்போ வந்து ஸ்கேல்பெல் ஆர்டினரி ஸ்கேல்பெல்னு இருக்குது. ஹம்பி நைஃபு அதுக்கு டெர்மட்டோம்னு அந்த மிஷின் வச்சு எடுப்பாங்க. டெர்மட்டோம் ஆர் பவர்டு டெர்மட்டோம் வந்து மிஷின் மாதிரி இருக்குமா அதை வச்சு எடுப்பாங்க. இது வந்து பார்ஷியலி திக்னஸ் கிராஃப்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஃபர்டு டோனர் வந்து தைலேருந்து எடுப்பாங்க. இது வந்து கிளாவிகுலர், சுப்ரா கிளாவிகுலர், போஸ்ட் ஆரிகுலர் ஏரியாவில் வந்து எடுக்கிறாங்க. ஒரு ஆர்டினரி ஸ்கேல்பெல்லாக தான் இருக்கும். இதுதான் வந்து போஸ்ட் ஆரிகுலர் ஏரியாவில் வந்து நடக்கக்கூடியது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா டோனர் வந்துன்னு பார்த்தோன்னா வந்து நம்ம பாடி தான் வந்து டோனராக இருக்காங்க. இதை சொல்லி பார்க்க ஸ்கேல்பல் ஆர்டினரியாக இருக்குது. இப்போ வந்து டோனர் வந்து நீடட் டு ப்ரைமரி சூச்சரிங் ஆர் ஸ்ப்ளிட் கிராஃப்டில் வந்து ஹீலிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கிராஃப்டை வந்து சூச்சரிங் பண்ணி தான் வந்து உள்ளே வந்து வைப்பாங்க. இப்போ இண்டிகேஷன் ஆஃப் வந்து ஸ்கின் கிராஃப்ட் பற்றி பார்க்கணுன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ட்ரமாட்டிக், அதுக்கப்புறம் அவல்ஷன், அதுக்கப்புறம் வந்து டிக்ளோவிங் இன்ஜுரி அப்படின்ற அவல்ஷன் அண்ட் டிக்ளோவிங் இன்ஜுரின்னு இருக்குது. போஸ்ட் ட்ரமாட்டிக் வந்து அவல்ஷன், டிக்ளோவிங் இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும், அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் சர்ஜரினால வந்து டியூமர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இது பண்ணுறது. பேத்தாலஜிக்கல் ப்ராசஸில் வந்து ஏதாச்சும் அல்சர், நெக்ரோசிஸ் வந்து நடந்திருக்கிற ஏரியாவில். அதுக்கப்புறம் மியூக்கஸ் கிளாஸில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி இந்த ஓரல் கேவிட்டியில் பண்ணி அதுக்கப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. ஒரு வெஜைனலில் வந்து ஆஃப்டர் த எக்ஸஷன் ஆஃப் த லீஷன் அட் த ஓரல் கேவிட்டி ஆஃப் த டங்க்கு. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ரீசர்ஃபேசிங் டு த கான்ட்ராக்ட் வெஜனா அண்ட் வெஜனல் அதுக்கப்புறம் வந்து ஏஜென்சிலாம் வச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து கான்ட்ராண்டிகேஷன் ஆஃப் த ஸ்கின் வந்து பீட்டா ஹிமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா வந்து ஃபைப்ரினலின் வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஃபெக்டட் வூண்டுலையும் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஏவாஸ்குலர் வூண்டுலேயும் வந்து பண்ண முடியாது. வித்தவுட் பெரியாஸ்டியம் இல்லாமல் அப்படின்னு பண்ணவே முடியாது. இந்த காட்லேஜ் இருக்கணும், பெரிகான்ட்ரியம் அதெல்லாம் வந்து பேராடெண்டன்ட் இருக்கணும். இப்போ வந்து ஹீலிங் ஆஃப் த வூண்ட் டோனர் ஏரியா வந்து அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. டெர்மிஸ், அதுக்கப்புறம் வந்து டெர்மிஸு, ஸ்வெட் கிளாண்டு அந்த மாதிரி ஏரியாவில். இப்போ வந்து கிராஃப்ட் வந்து டேக் பண்ணுறது ரீஅட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க, ரீவாஸ்குலைசேஷன் பண்ணுவாங்க.
டேக் த கிராஃப்ட் வந்து கலெக்ஷன் த கிராஃப்ட் டேக் கிராஃப்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெட், அதுக்கப்புறம் வந்து நியூ பெட் ஆஃப் ஃபைப்ரின் வச்சு பண்ணுவாங்க. ரீவாஸ்குலரைசேஷன் பண்ணி 28 ஹவர்ஸில் வந்து ரீவாஸ்குலரைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து க்ரோத் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து 4 to 5 டேஸில் வந்து க்ரோத் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெசிபியன்ட் ஏரியா ஆஃப் த டீப் சர்ஃபேஸில் வந்து 2 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே பார்க்க முடியும். சீரம் அதுக்கப்புறம் வந்து இம்பைபிஷன் அண்ட் பிளாஸ்மிக் சர்க்குலேஷன் வந்து பண்ணுறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் தி ஃப்ரீ ஸ்கின் கிராஃப்ட் வந்து எப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஷுட் பி ஃப்ரீ ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் சூடோமோனஸ் பாக்டீரியானால வரக்கூடாது. இப்போ வந்து வெசிகுலர் wound வந்து ஹெல்தி அதுக்கப்புறம் கிரானுலேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் பண்ண முடியாது. இப்போ வந்து wound ஷுட் பி அதுக்கப்புறம் டீப் பிரிட்ஜாக இருக்கணும். டு அச்சீவ் ஹீமோடாசிஸ் அதுக்கப்புறம் வந்து ஹீமோசாசிஸ் அதுக்கப்புறம் அண்ட் பிளேசிங் ஆஃப் த கிராஃப்டாக இருக்குது. டு ஹாவ் த க்ளோஸ் அண்ட் இம்மொபைல் கான்டாக்ட் பிட்வீன் தி கிராஃப்ட் அண்ட் wound த ரெசிபியன்ட் ஷுட் பி இம்மொபிலைஸ்டு வித் தி பிஓபி ஸ்லாபில் வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாப் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளாப்னா என்ன அப்படின்னா ஃப்ளாப் இஸ் அ block of tissue. ஒரு block of tissue வந்து transferred from the donor to recipient area of the integrated vascularization பண்ணுறது. இது வந்து இன்டகிரேட்டட் வாஸ்குலரேஷன் பண்ணுறது வந்து ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளாப். இது வந்து பிளாக் ஆஃப் டிஷ்யூ ஆர் டோனர் ரெசிபியன்ட் ஏரியா இன்டகிரேட்டட் வித் த வாஸ்குலரைசேஷன் பண்ணுறாங்க. கிளாசிஃபிகேஷன் வந்து பெடிக்குல்டு ஃப்ளாப்பு, ஃப்ரீ ஃப்ளாப்புன்னு இருக்குது. பெடிக்கல் ஃப்ளாப்னா வந்து இஸ் a pedicle at base remaining attached to the donor site using the transfer to the recipient area. ஃப்ரீ ஃப்ளாப் வந்து கம்ப்ளீட்லி டிட்டாச்டு ஃப்ரம் தி டோனர், அதுக்கப்புறம் டிட்டாச்டு ஃப்ரம் த டோனர் ஆஃப்டர் த ஏரியா பிஃபோர் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் ரெசிபியன்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பெடிகுலர்னால் வந்து பேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் அட்டாச்சு டு தி டோனர், அதாவது பேஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பெடிக்கல் ஆன் தி பேஸ் அதுக்கப்புறம் வந்து அட்டாச்சு டு தி டோனர் சைட் டியூரிங் தி ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெசிபியன்ட் ஏரியாவில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப்பில் வந்து பெடிகுலர் ஃப்ளாப்பில் வந்து லோக்கல் பெடிகுலர் வந்து த ஸ்கின் அண்ட் சப்குட்டேனியஸ் வந்து அட்ஜசன்ட் டு த டிஃபெக்ட் ஆஃப் தி ரொட்டேஷன் அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதுக்கப்புறம் வந்து டைலோப்பன். அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் ஃப்ளாப் வந்து த லொக்கேட்டட் நியர் தி டிஃபெக்டாக இருக்குது, நாட் அதுக்கப்புறம் இம்மீடியட் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்சிமிட்டியாக இருக்காது. அதுக்கப்புறம் பிஎம்எம்சி அதுக்கப்புறம் டிஏஆர்எம் ஃப்ளாப் வந்து இருக்குது. இது வந்து டிஸ்டிங்க்டு ஃப்ளாப்பாக இருக்குது. இப்போ வந்து ஹார்வெஸ்டட் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து நம்ம வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது. இது என்னென்னா இந்த ஃப்ளாப்பை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சப் ஆக்சிலரி ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ரீ ஃப்ளாப்னா வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி அட்டாச்டு டு தி டோனர் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் தி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஃப் தி ஏரியாவாக இருக்குது. பேஸ்ட் ஆன் தி கம்பேரிசன் குட்டேனியஸ் ஃப்ளாப்பு, ஃபேஷியோ குட்டேனியஸ் ஃப்ளாப்பு, மஸ்குலோ குட்டேனியஸ் ஃப்ளாப்பு, மியூக்கோ குட்டேனியஸ் ஃப்ளாப்பு, ஈசோஃபேஜியல் குட்டேனியஸ் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஹெட் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் வந்து டெல்டோ எபிக்ளாட்டிக்கல் ஓபி, பிஎம்எம்சி ஃப்ளாப்பு, எல்டிஎஃப் ஃப்ளாப்புன்னு இருக்குது. இப்போ கார்லின் சப் ஆக்சிலரி ஃப்ளாப்பில் வந்து அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்ட் ஃப்ளாப்புன்னு இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் பர்ன் பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளிகேஷன் ஆஃப் பர்ன் வந்து ஏர்லி காம்ப்ளிகேஷன் வந்து அதுக்கப்புறம் ஏர்லி காம்ப்ளிகேஷன் என்னென்னா ஹைப்போ ஒலிமிக் ஷாக்காக இருக்கும், டிக்ரீசிங் இன் தி அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூரோஜெனிக் ஷாக்கு டியூ டு தி அதுக்கப்புறம் பெயினாக இருக்குது. செப்டிக் ஷாக் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹைப்போதெர்மியா வந்திருக்கும், அதுக்கப்புறம் அல்சர் வந்திருக்கும், ஸ்ட்ரெஸ் அல்சரு, பெப்டிக் அல்சரு, அதுக்கப்புறம் காலிங் அல்சரு, எடிமா, கார்டியாக் அரித்மியாசிஸ், ஹேலோ வந்திருக்கும். லேட்டன்ட் காம்ப்ளிகேஷன் வந்து போஸ்ட் பர்ன் wound வந்து கீலாய்டு வந்திருக்கும், ஹைப்பர்ட்ரோபிக் கீலாய்டு ஸ்கார் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்ஜின்ஸ் அல்சர் வந்திருக்கும், நான் ஹீலிங் அல்சர். மார்ஜின்ஸ் அல்சர் வந்து மார்க்ஜோலின் அல்சர் வந்திருக்கும். டிஸ்ஃபிகர்மெண்ட் வந்து ஃபேஸில் இருக்கும், டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆஃப் த ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் சொல்கிறாங்க.
இந்த ஃப்ளாப்லேயே வந்து நம்ம இதில் எப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு காமன் ஃப்ளாப்னா வந்து என்ன ஒரு பிளாக் ஆஃப் டிஷ்யூ ஆர் டோனர் ரெசிபியன்ட் ஏரியாலேருந்து வரக்கூடியது தான். இது வந்து இஸ் இண்டிகேட்டட் டு தி வேஸ்குலாரிட்டி வந்து இண்டிகேட்டட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து காமன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஃப்ளாப் வந்து இட் குட் நாட் பி, அதுக்கப்புறம் இண்டிகேஷன் வந்து என்னென்னா இந்த ஃப்ரீ ஸ்கின்னாக இருக்கணும். கிராஃப்ட்டு குட் நாட் பி யூஸ்டு எக்ஸ்போஸ்டு பேர் போன் ஆர் பேர் டெண்டான் ஆர் பேர் கார்ட்லேஜராக இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ்ட் மசில் டிஷ்யூ நர்வாக இருக்கணும். இம்ப்ளான்ட் எக்ஸ்போஷர் வந்து இருக்கணும். ஆர்த்தோபெடிக்காக இருக்கணும். சாஃப்ட் டிஷ்யூ லாஸஸ் இருக்கணும். பெட்டர் கவுண்டராக இருக்கணும். பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளாப்பில் வந்து இது வந்து பெடிகுலர் ஃப்ளாப்புன்னு இருக்குது. பெடிகுலர் ஃப்ளாப் வந்து லோக்கல் ஃப்ளாப்பு. லோக்கல் ஃப்ளாப்பு இதில் பார்த்துட்டோம். ஃப்ரீ ஃப்ளாப், ரீஜனல் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ட் ஃப்ளாப்புன்னு இருக்குது. இப்போ வந்து ஃப்ரீ ஃப்ளாப்புன்னு பார்த்தோன்னா ஃப்ரீ ஃப்ளாப்பில் வந்து ஸ்கின் ஃப்ளாப்பு, ஃபேஷியோ, மியூகோகுட்டேனியஸ், மஸ்குலோ ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் வந்து அடிப்போ ஃபேஷியல் ஃப்ளாப்பு, ஈசோஃபேஜியல் ஃப்ளாப்பு. சம் காமன் ப்ரெஃபர்டு ஃப்ளாப் வந்து ஃபோர்ஹெட் ஃப்ளாப்புன்னு இருக்குது. சைட் ஆஃப் ஃப்ளாப்பிங் ஏரியா வந்து ஃபோர்ஹெட் ஃப்ளாப்பு. இந்தியாவில் வந்து ஃபோர்ஹெட் ஃப்ளாப் தான் வந்து மீடியன் ஃபோர்ஹெட் ஃப்ளாப் தான் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டெல்டோ பெக்டோரல் ஃப்ளாப்புன்னு இருக்குது. இது வந்து அப்பர் அண்ட் ஃபோர்த் பிரான்ச் ஆஃப் இன்டர்னல் அதுக்கப்புறம் மேமரி ஆர்ட்ரி வந்து இருக்கிறதுனால இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பெக்டோராலிஸ் மசில் மேஜர் மியூகோகுட்டேனியஸ் ஃப்ளாப்பாக இருக்குது. இது வந்து ஈசோஃபேஜியல் குட்டேனியஸாக இருக்கும். PMMC flap is indicated with the 5th and 6th rib can be used by the அதுக்கப்புறம் வந்து used can be mandibular restrictionாக இருக்குது. லாட்டிசிமஸ் அதுக்கப்புறம் வந்து டார்சி ஃப்ளாப் வந்து இருக்குது. மயோகுட்டேனியஸ் ஃப்ளாப் இஸ் பேஸ்டு ஆன் தி அதுக்கப்புறம் வந்து டெட்ராகாண்ட்ரல் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் மைக்ரோவாஸ்குலர் ஃப்ளாப்புன்னு இருக்குது. ஃப்ரீ மைக்ரோவாஸ்குலர் ஃப்ளாப் வந்து இந்த ஃப்ளாப் வந்து எங்கே இருக்குதுன்னா இந்த ஃப்ளாப் வந்து லெமிஸ் டோர்சி மசில், அதுக்கப்புறம் மியூகோகுட்டேனியஸ் இதெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒமென்டின், அதுக்கப்புறம் ஸ்கின் மசிலில் இருக்கக்கூடியது. எலக்ட்ரிக்கல் பேர்னுன்னு பார்த்துட்டோம். எலக்ட்ரிக்கல் பேர்னில் வந்து ட்ரூவு, அதெல்லாம் ஃப்ளேமு, அதுக்கப்புறம் வந்து ஏக்கர் பேர்னு பார்த்துட்டோம். அக்யூட் இன்ஜுரி கிளாஸிஃபிகேஷன் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பிளான் வந்து அக்யூட் இன்ஜுரி ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிலேடு இன்ஜுரின்னு இருக்குது. இது வந்து ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் வந்து டிலேடு இன்ஜுரியில் வந்து அக்கர் இன் தி ஃப்ளேம் எலக்ட்ரிக்கல் ஃப்ளேம் பேர்னு அப்படிலாம் வந்து ஏக்கர்ஸ் பேர்னு அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ பேர்னுன்னு பார்த்துட்டோம்னா வந்து ட்ரூ எலக்ட்ரிக்கல் இன்ஜுரின்னு இருக்குது. ஃப்ளேம் பேர்னுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஆர்சிஇ பேர்னுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் இதை கொடுக்கறது தான் வந்து சொல்கிறாங்க. அக்யூட் இன்ஜுரி, டிலேட் இன்ஜுரின்னு இருக்குது. அக்யூட்டில் வந்து பேர்ன் ஆஃப் த எலக்ட்ரிக் வந்து இதில் பார்க்குறாங்க. இது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து லோ வோல்டேஜ் இன்ஜுரி வந்து 1000 மெகாவாட் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹை வோல்டேஜ் இன்ஜுரியில் வந்து பெனிகுலேட்டடு எக்ஸ்டென்ஷனு, எக்ஸசிவ் வாஸ்குலர் இம்பேர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த சிண்ட்ரோம் இருக்குது. கேஸ் கேங்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தெர்மல் பேர்னு, அக்யூட் சிஎன்எஸ் ப்ராப்ளமு, அக்யூட் பெரிஃபரல் நெஃப்ரோபதி, அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டு, இன்ஜுரி டு தி அதர், அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆர்கன் டியூ டு தி ஃபால் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் கரண்ட்டாக இருக்குது. இப்போ டிலே இன்ஜுரியில் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் வந்து டிலே பெரிஃபரல் நியூரோபதி அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆப்டிக் நர்வ், அதுக்கப்புறம் வந்து அட்ரோபி இருக்குது கான்ட்ராஸ்டில். இதெல்லாமே இருக்குது. இப்போ கெமிக்கல் பேர்னுன்னு பார்த்துட்டோன்னா வந்து கெமிக்கல் பேர்னுனா என்ன? chemical burn வந்து based on chemical but relatively it is used caused by the burn வந்து caused by the chemicals like இப்போ chemicals like acid and base. acidல வந்து H2O2 அதுக்கப்புறம் வந்து calcium hydrogen அதுக்கப்புறம்
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு அந்த மாதிரிலாம் வந்து ஃபீனாலு அதுக்கப்புறம் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து அல்கலோசிஸில் வந்து சோடியம் ஹைட்ரோக்ளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ரோக்ளோரைடு, இலியம், அதுக்கப்புறம் வந்து பார்கிசம் அப்படிலாம் இருக்குது. அதரில் வந்து அப்புறம் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இன்ஆர்கானிக்கில் வந்து ஃபாஸ்ஃபேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாஸ்பேட்டு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்குது, அதுக்கப்புறம் கேஷியர் பார்ஷியல், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இருக்குது. மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த கெமிக்கல் வந்து ஆசிடு அல்கலோசிஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் எய்ட் பார்த்தோன்னா வந்து ஏர்லி இரிட்டேஷன் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்லி இரிட்டேஷன் பண்ணுவாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஓன் கல்ச்சரில் வந்து ஒரு ப்ரைமரி எக்ஸ்டென்ஷன் வந்து ஓன் கேர் வந்து பண்ணுறாங்களா, ஓன் கேர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ரைமரி எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ப்ரைமரி எக்ஸ்டென்ஷன் ஸ்ப்ளிட் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் கிரானுலேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்குலர் இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா வந்து இட்டு காமன் ஆசிட் அண்ட் ஆல்கல் பேஸ்னால வந்துச்சுன்னா வந்து இந்த 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 ஸ்பாசம் வந்துருக்கும். அதுக்கப்புறம் பெக்லோஃப் அண்ட் ஸ்பாசம், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல் ரப்பிங் இன்க்ரீஸிங் இந்த சிவியாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லட்ஜு கார்னியல் எபித்தீலியம், அதுக்கப்புறம் ஸ்டோமல், அதுக்கப்புறம் வந்து எடிமா, அதுக்கப்புறம் வந்து கார்னியல் அல்சரேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபார்மேஷன் அதுக்கப்புறம் வந்து ஃபீனோப்தால்மைட்டிஸ் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து ஒரு குயிக் ஆக்குலர் ஆப்சிஸாக வந்து ஆக்குலர் ஆப்சிஸாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக வந்து இதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லட்ஜிங் ஈவெண்ட் வந்து சீக்வன்ஸ் அது ஈவெண்ட் வந்து எடிமா, கார்னியல் அல்சரேஷன் இந்த மாதிரிலாம் வந்து வர சான்ஸ் வந்து இருக்குது. ப்ரொலாங்காக இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்குது.